everything is perfect. Okay, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்? செல்ஃப் லவ். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்? ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். வயது ஒரு காரணம் அல்ல. மூணாவது விஷயம் ஹேபிட், மோட்டிவேஷன், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் எ பட்டர்ஃப்ளை. நம்மள நம்ம மாத்திக்க கத்துக்கிட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். என்னம்மா கரெக்டா? ரீசெண்டா ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், சைக்காலஜி ஆஃப் மணில. ஸோ எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வி கேன் திங்க் டிஃப்ரெண்ட்லி. சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து செல்ஃப் அஃபர்மேஷன். நான் சொல்றதெல்லாம் எழுதிக்கோங்க, சிம்பிளா இருக்கும் பட் மோர் எஃபெக்டிவ். எழுதிக்கோங்க பார்க்கலாம். ஐ ஆம் அன் ஆக்டிவ் பர்சன். நான் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பேன், ஆக்டிவா இருப்பேன். எழுதிக்கோங்க. ஐ ஆம் அன் எனர்ஜெட்டிக் பர்சன். வாழ்க்கையில பிசிக்கல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. நம்ம வர்மா ஆசன் சொன்னார் பாருங்க, உயிர் ஆற்றல். உயிர் ஆற்றல் நன்றாக இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். என்னங்க ஐயா கரெக்டா? வீடியோ எல்லாம் கரெக்டா தெரியறதா? பிபிடி ரெடியா வச்சுக்கிறேன், ரன் பண்றேன். தெரியறதா? கருணாகரன் சார் தம்ஸ் அப் காட்டுங்க. மியூட் எல்லாம் பண்ண முடியாது, மியூட் எல்லாம் ரிலீஸ் பண்ணல நான். ஸோ இப்போ என்ன சொன்னேன் நான்? ஐ ஆம் அன் ஆக்டிவ் பர்சன், ஐ ஆம் அன் எனர்ஜெட்டிக் பர்சன், ஐ ஆம் அ கைண்ட் அண்ட் யங் பர்சன். எழுதணும் சாமி, எழுதணும். நானும் நோட் புக் வச்சு எழுதினு இருக்கிறேன். ஐ எம் அ கைண்ட் அண்ட் யங் பர்சன். ஐ கேன், ஐ வில். எப்பொழுதுமே உங்களால முடியும்ன்றதான் நினைக்கணும், முடியாதுன்னு நினைக்க கூடாது. நீங்க முடியும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பிரெயின்ல சொல்யூஷன் வந்தே தீரும். என்னம்மா கரெக்டா? கரெக்ட், கரெக்ட். எல்லாரும் சூப்பரா எழுதிட்டீங்க. வெரி குட், வெரி குட். இன்னும் ஒரு சின்ன கோட், எமிலி கியூ சொன்னது, எவ்ரிடே இன் எவ்ரி வே. எழுதிக்கோங்க. எவ்ரிடே இன் எவ்ரி வே I am getting better and better. I am feeling better and better. இப்ப என்ன டாஸ்க் அப்படின்னா, வாங்க மிஸ்டர் பாண்டியன் சார், வாங்க தரணி அம்மா, வாங்க வித்யா மேடம், ராதா மேடம். ஓகே, வெரி குட், வெரி குட், ஆசம். வித்யாவதி மேடம் வாங்க, வாங்க சங்கீதா மேடம். இப்ப என்ன டாஸ்க் அப்படின்னாக்கா, எல்லாருமே ரைட் ஹேண்ட்ல தானே எழுதிருக்கீங்க, இல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதிருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்ட்ல உங்க பேர் எழுதுங்க பார்க்கலாம். ட்ரை டு டூ இட். ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். சார் நான் எழுதி காமிக்கிறேன்மா. செந்தில் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுங்க மாஸ்டர், நான் எழுதுறேன்னு சொல்லாதீங்க, நான் எழுதி காமிக்கிறேன். லெஃப்ட்ல எழுதுங்க பார்க்கலாம். லெஃப்ட்ல எழுதிங்க அப்படின்னா தான் உங்களோட பிரெயின் ஷார்ப் ஆகும், ரைட் பிரெயினுக்கு வருவீங்க. இப்ப அடுத்த டாஸ்க் இருக்கு, உங்க பிரெயின் நல்லா வேலை செஞ்சாதான் சவுண்ட் ஃபீலிங் போக முடியும். நான் எழுதிட்டேன் பாருங்க, என்னுடைய பேர் நான் எழுதிட்டேன். எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் கலர் பென்ல நான் எழுதிட்டேன். நீங்களும் எழுதுங்க. சோ இன்னையில இருந்து லெஃப்ட்ல சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? டன்னா? டன். ஓகே, அடுத்த டாஸ்க் போலாமா? கருணாகரன் சார் வரவே இல்லை பாருங்க. நான் கோலம் போட சொல்லுவேன்னு தெரிஞ்ச ஆளுக்கான சார், நாங்க கோலம் எல்லாம் போட மாட்டோம் சார்ன்ட்டார் அவரு. இப்ப அடுத்த டாஸ்க் என்னன்னாக்கா, உங்க பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ், கிரே மேட்டர்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னாக்கா சின்னதா ஒரு கோலத்தை போடுங்க பார்க்கலாம். நான் கோலம் போட்டு காமிக்கிறேன். டக் டக் டக்னு 5 புள்ளி 7 புள்ளி 9 புள்ளி 10 புள்ளி 11 புள்ளி இல்ல ரங்கோலி குயிக்கா ஒரு கோலத்தை போட்டு காமிங்க. யார் ஃபர்ஸ்ட் போறீங்கன்னு பார்ப்போம். சீக்கிரம். கோலம் வந்து உங்களோட பிரெயினை ரொம்ப ஷார்ப் பண்ணும். நீங்க குனிஞ்சு போடும் போது உங்களோட சிரசாசனா, அர்த்த சிரசாசனா பண்ணும் போது பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகும். போட்டீங்களா? நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். செந்தில் பாருங்க போட்டேனே. வெரி குட், ஆசம். எல்லாம் 4.4 வருஷம் போட்டீங்களா? 2.2 வருஷம் போட்டிருக்கீங்களா? பரவாயில்ல, குட். எல்லாம் கோலத்துல எக்ஸ்போர்ட் ஆயிட்டாங்க. வெரி குட், வெரி குட், ஆசம். வெரி குட், வெரி குட்.
பாருங்க அங்க கீழே உட்காந்துருக்காங்க பாருங்க, 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அங்க நரேஷ் பாபு காமிக்கிறாரு, கருணாகரன் சார் காமிக்கிறாங்க, மேனகா மேடம் வராங்க. எங்கங்க மெயின் ஆளை காணோம்? எங்க அந்த தாரணிகா பொண்ணு ஆளை காணோம்? சரி எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே யோகா டீச்சர்ஸ். வெரி குட் வெரி குட். பிரெயினுடைய வேவ் லென்த் போடுங்க பாக்கலாம். பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா போடுங்க பாக்கலாம் சார்ட்ல. கரெக்டா போடுறீங்களா தப்பா போடுறீங்களான்றத பார்ப்போம். எங்க போடுங்க பாக்கலாம். பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா என்னென்ன வேவ் லென்த்? சாட்ல போடுங்க, இல்லைனாக்கா நீங்க எழுதி என்கிட்ட காமிக்கணும், அப்பதான் எனக்கு தெரியும். போட்டீங்களா? வெரி குட். ஓகே சரி. பேசிக் சக்ரா, சேக்ரல், மணிப்பூரகா, அநாகதம், விசிக்தி, ஆக்னை, சகசிராரம் எந்தெந்த டைம்ல ஃபங்க்ஷன் ஆகுது, எவ்வளவு மூச்சு காற்று எடுக்குதுன்னு யாருக்கா தெரியுங்களா? இல்ல யோகா டீச்சர்ஸ் தானே என்னங்கம்மா கேட்டுதானே? ம், எல்லாரும் கோர் கோர் ட்ரைனர்ஸ். சரிங்களா, போலாமா மெயின் சப்ஜெக்ட்டுக்கு? பாலாஜி சார் வாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த மெயின் சப்ஜெக்ட். வாங்க, ரன் பண்றேன் பிபிடி, ரன் பண்றேன் பிபிடி. தெரியுதான்னு பாருங்கம்மா. பிபிடி தெரியறதா? பிபிடி தெரியறதா? தெரியறதா தெரியலையா? தெரியல. சரி வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, ஸ்பாட்லைட் ரிலீஸ் பண்றேன். ஆமா இப்ப தெரியறதா? கருணாகரன் சார் தெரியறதா பாருங்க பிபிடி. தெரியறதா இந்து மேடம்? தெரியறதா? தெரியுதா பூர்ணிமா மேடம்? தெரியறதா? சங்கீதா மேடம் விசிபிள்? ரோனி மேடம் தெரியலன்றாங்களே. துரைமுருகன் மேம் தெரியலன்றாங்க. எஸ், அங்க எஸ் சொல்றாரு. பிபிடி ரன் ஆகுது பாருங்க. மை நேம் இஸ் சென்சல். தெரியறதா? ராதா மேடம் எஸ் சொல்றாங்க. தெரியலனாக்கா நீங்க ஸ்கிரீனை தள்ளிக்கோங்க. பிபிடி ரன் ஆகுது. நான் பேசிக்கா அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன், யோகா முடிச்சிருக்கேன், நியூட்ரிஷன், மெடிடேஷன், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அண்ட் சவுண்ட் ஹீலிங். உங்களுக்காக சில சர்டிபிகேட்ஸ் ஷோ பண்றேன். நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, மாஸ்டர் நீங்க முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதனால உங்களுக்காக சர்டிபிகேட், அக்குபஞ்சர்ல நான் கவுன்சில்ல மெம்பரா இருக்கேன், விவேகானந்தா கேந்திரால ஹெட் குவார்டர்ஸ்ல முடிச்சிருக்கேன். அடுத்தது உங்களுக்காக சவுண்ட் ஹீலிங் முடிச்சிருக்கீங்களான்ற சில பேர் கேட்டிருக்காங்க. அதனால சவுண்ட் ஹீலிங் சர்டிபிகேட் அதுல இருக்கு. பிளஸ் இப்போ ரீசெண்டா இந்தியன் யோகா அசோசியேஷன்ல யோகா ப்ரொஃபஷனல் மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்க பாருங்க எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரைட் நவ். ஸோ 4 ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், அதுல 2 ஸ்கூல் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுல 2 கார்பரேட் போட்டிருக்கேன். ஒன்னு ரெசிடென்சி ஹோட்டல், இன்னொன்று இந்தியன் பேங்க். இப்ப என்னாச்சுனாக்கா அடுத்தது உங்களுடைய மைண்ட் ஓப்பன்ல இருக்கணும். இதான் முக்கியமான விஷயமே. ஃபர்ஸ்ட் நமக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு மைண்ட் செட்டை மாத்தினாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். நேற்று ஒரு இடத்துக்கு போனா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அதனால இந்த 1 hour எது தெரிஞ்சாலுமே நமக்கு ஒண்ணும் தெரியலன்றத நினைச்சுக்கோங்க. அப்பதான் நான் சொல்றது எல்லாமே உங்க மைண்டுக்கு போகும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சவுண்ட் ஹீலிங். சவுண்ட் ஹீலிங் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னாக்கா, மென்டல் ஸ்ட்ரெஸ், ஹார்மோனி, மென்டல் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு சவுண்ட் ஹீலிங் இம்பார்ட்டன்ட். அதுல போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்ஷியன்ட் பிராக்டிஸ் that utilize therapeutic sound waves and vibration, often from instruments like a singing bowls or gongs, or promote physical, emotional, and spiritual well-being by harmonizing the body energy. நம்முடைய அந்த பயோ மேக்னெட்டிக் எனர்ஜியை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் கருணாகரன் சார் குரல் கேட்கலையா? கேக்குதே? எல்லாம் வாய்ஸ் ஸ்பீக்கரை போட்டுக்கோங்க அங்க.
ஓகே, அடுத்தது. இப்ப நாங்க உங்களை எல்லாம் பழைய காலத்துக்கு கூட்டு போறேன். ஏன்னா இந்த ரேடியோவை எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. எல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ரேடியோல பாருங்க. encompass the electromagnetic radiation spectrum from approximately 3 kHz to 300 gigahertz used for various applications like radio, television, wireless communication. The radio frequency நாம வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு சவுண்ட் ஹீலிங்கோட frequency தெரியும். இதெல்லாம் கண்டிப்பா உண்மை. கரெக்ட்டுங்களா? ரேடியோ மெர்ச்சினா 98.3, சூரியன் எஃப்எம்னா 93.5. கரெக்ட்டுங்களா? அப்புறம் என்ன போட்டிருக்கு? ரெயின்போ, பிக் எஃப்எம், ரேடியோ 1. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். ஃப்ரீக்வன்சி இருக்குன்றது உண்மை. என்னங்க ஐயா, கரெக்டா? கருணாகரன் சார், ரேடியோ டியூன் ஆனாதான் கரெக்டான ஃப்ரீக்வன்சில வச்சாதான் ஓடும், இல்லைன்னா ஓடாது. அப்ப நம்ம மைண்டுமே அந்த ஃப்ரீக்வன்சில தான் ஃபங்க்ஷன் ஆகுது. பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. கரெக்டுங்களா? எல்லாருமே யோகா ட்ரைனர். அடுத்தது அதுதான் போட்டிருக்கேன் பாருங்க. பீட்டா வந்து 14 to 40 cycles per second. அதுல கூகுள்ல தப்பா இருந்திருக்கு, பரவாயில்ல, நோட் பண்ணிக்கோங்க. பீட்டா வந்து 14 to 40, ஆல்பா வந்து 8 to 13, தீட்டா வந்து 4 to 7, டெல்டா வந்து 1 to 4. நான் சொல்றதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பீட்டா வந்து அதுல தப்பா போட்டிருக்கு, 14 to 40 cycles per second. 14 to 40 பீட்டா. ஆல்பா வந்து 8 to 13, தீட்டா வந்து 4 to 7, டெல்டா வந்து 1 to 4. நீங்க மெடிடேஷன் பண்ண உங்களுடைய மைண்டும் ஆல்பா ஸ்டேஜுக்கு வந்துடும். மைண்ட் எப்போதுமே பீட்டால தான் இருக்கும். நம்ம ஆல்பாவுக்கு கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த சவுண்ட் ஹீலிங்குடைய வைப்ரேஷனை ஷேர் பண்றேன், ஃப்ரீக்வன்சியை. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது போலாமா? ஒண்ணு யாரும் எழுதுற மாதிரியே தெரியலையா? நான் எழுதிட்டீங்களாம்மா? கலைவாணி, திவ்யா, மீனம்மா, பாண்டியன் சார், மேனகா, ராதா மேடம், தார்னிகா, கோமதி நாயகம் சார், எல்லாம் எழுதிட்டீங்களா? கடைசியா பேப்பர் சப்மிட் பண்ணணும். Finally repeat. Very good. 14 to 40 cycles per second is called beta. Alpha வந்து 8 to 13, theta வந்து 4 to 7, delta வந்து 1 to 4. ரைட், நெக்ஸ்ட் ரைட் போலாமா? கண்ணாரன் சார் ரெடியா? ஸ்லோவா போதா? எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டு இருக்குண்ணா, ரொம்ப ஸ்லோவா மீடியமா தான் போயிடுது. வா. இதுல வந்து நிறைய பாருங்க, நீங்க யாரெல்லாம் சொந்தமா பாட்டு பாடிருக்கீங்க, ஓன் வாய்ஸ், லிசனிங் யுவர் ஓன் வாய்ஸ், இல்ல எஸ்பிபி வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கீங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் யூனிக், ஸ்பெஷல் வாய்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர். கரெக்டுங்களா? நோட் போட்டிருக்கேன் பாருங்க. சவுண்ட் ஹீலிங்னாக்கா த்ரூ யூசிங் தியர் ஓன் வாய்ஸ். உங்களோட வாய்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். த்ரூ யூசிங் தியர் வாய்ஸ் வித் அதர் வாய்ஸஸ், சேர்ந்தும் பாடலாம். ஓன் வாய்ஸ் while listening to the music, ஒரு மியூசிக்கோட சேர்ந்து பாடலாம். through listening to another person voice or a number of voices. நம்ம எதெல்லாம் குரூப்பா சேர்ந்து பாடுவோம் ஸ்கூல்ல? ஸ்டார்டிங் ப்ரேயர் அண்ட் எண்டிங் ப்ரேயர். என்னங்கம்மா? தமிழ் தாய் வாழ்த்து, நாட்டுப்பண், எல்லாம் குரூப்பா சேர்ந்து தான் பாடுறாங்க. அப்புறம் வந்தே மாதரம். அடுத்தது த்ரூ லிசனிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். த்ரூ லிசனிங் டு மியூசிக் சவுண்ட் த்ரூ த லவுட் ஸ்பீக்கர் ஆர் த்ரூ ஹெட்போன். ஸோ சின்ன வயசுல இருந்து எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கூலு, காலேஜ், ஒரு டிங் பெல் அடிக்கிறாங்க, க்ளோசிங் அண்ட் ஸ்டார்டிங். அப்புறம் லஞ்சுக்கு ஒரு பெல் அடிக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்ப நம்ம காதுக்கு ஒரு பெல் அடிச்சா நம்ம அலாரம் வந்து நம்ம மைண்ட்ல செட் ஆயிடுது. அதுலயும் மார்னிங் இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிளாக்ல பெல் அடிக்குது, மொபைல்ல பெல் அடிக்குது. என்னங்கம்மா, கரெக்டா தானே? ஏதோ ஒரு சம் வைப்ரேஷன் கேட்டா நம்ம அலர்ட் ஆயிரும். அப்ப ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு சவுண்டுக்கும் நமக்கும். அடுத்தது பாருங்க, இந்த நம்பரை வந்து வாழ்க்கையில விடவே முடியாது. இப்ப ரீசெண்டா ஆதார் கார்டு நம்பர் வந்துருச்சு, பேன் கார்டு நம்பர் வந்துருச்சு, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருக்கு, உங்களுடைய வண்டி நம்பர் இருக்கு, உங்க டோர் நம்பர் இருக்கு.
என்னங்கம்மா எல்லாமே நம்பர், போன் கூட நம்பர் தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்பரை மறக்க முடியாது. நம்பர் இல்லாம நம்ம வாழ்க்கை கிடையாது. பணத்துல கூட சீரியல் நம்பர் இருக்கு. என்னம்மா கரெக்டுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? நம்ம கற்பகம் மேடம் சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க பாருங்க. ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் அலர்ஜி வேற இல்லாம மரம் இல்ல. நம்ம காலை பார்க்க நம்ம உடம்ப சரி பண்ண முடியாதுன்னு கற்பகம் அம்மா சொன்னாங்க. எத்தனை பேர் ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் அலர்ஜி கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க? ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ரெகுலரா பண்ணலையா? சரி பரவாயில்ல விடுங்க. ரைட், நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். அடுத்தது ஹார்ட் பீட் 60 to 75 பீட்ஸ் பர் மினிட். ஒரு ஹார்ட் வந்து 72 பீட் அடிக்குது. பிரீத் வந்து 14 to 16 பிரெத் பர் மினிட். ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகள் செய்து கொண்டிருக்கிறோம். கிரானியோ சேக்ரல் பல்ஸ் 8 to 12 டைம்ஸ் பர் மினிட். ஸ்பைனல் கார்ட்ல ஒரு ரிதம், ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதுதான் அது. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் கான்ட்ராக்ட்ஸ் 1 in a minute. பாருங்க எல்லாமே ஒரு மினிட்ல ஃபங்க்ஷன் ஆகுது. ஸ்டொமக் கான்ட்ராக்ட் every 3 minutes. brain waves waking state 18 to 22 cycles per second. பாருங்க நம்ம பிரெயின்ல இருக்கிற வேவ்னுடைய frequency பாருங்க எப்படி இருக்குன்னு. body temperature changes from day to night. 37 degree body temperature நைட்ல மாறிடும், ஹீட் இருக்காது. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ரிலாக்ஸா இருக்கும் போது ஹார்ட் பீட் கம்மியா இருக்கும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? யோக நித்ரா பண்ணும்போது உண்மையாலுமே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். மெடிடேஷன் பண்ணும்போது உண்மையாலுமே ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஓகே, வாஸ்தம். பாதி பேர் தான் தம்ஸ் அப் காமிட்டுருக்காங்க, பாதி பேர் இன்னும் சாப்பிடல போல இருக்கு. யாரும் ஏஞ்சி அவங்கவுங்க வீட்டுக்கார அம்மா சாப்பாடு செஞ்சு தரல, ஸ்விக்கி காணும், சொமேட்டோ காணும், ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிடலாம். இல்லைனாக்கா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். என்ன கருணாரன் சார்? ரைட், அடுத்தது. எல்லாம் யோகா டீச்சர்ஸ் இல்ல, வாங்க உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ரெடியா இருக்குது. எத்தனை பேர் சூரிய நமஸ்கார் புக் வச்சிருக்கீங்க? இந்த புக் எல்லாத்தையும் இருக்கா? இந்த புக் எல்லாம் யாராட்ட இருக்கு? நாம அது எல்லாம் யோகா டீச்சர்ஸ், யோகா ட்ரைனர்ஸ், YCB கோச்சஸ். நான் கருணாரன் சார், அப்பா டவுனா? ஆல்வேஸ் அப்பு. பாரு, நான் தமிழ் வச்சிருக்கிறேன், இங்கிலீஷும் வச்சிருக்கிறேன். நான் எத்தனை பேருக்குங்க சூரிய நமஸ்காரம் மந்திரம் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? 12 பிஜ மந்திரம் இருக்கு. வாவ், ஃபென்டாஸ்டிக். சங்கீதா மேடம் தெரியுது, பூர்ணிமா மேடம் தெரியுது. இந்து மேடம் என்ன டபுள் ஹேண்ட் ரைஸ் பண்றாரு. ஹ்ராம் முத்ராய நமக, ஹ்ரீம் ரவைய நமக, ஹ்ரூம் சூர்யாய நமக, ஹ்ரைம் பானவே நமக, ஓம் கஹாய நமக, கிரக பூஷ்ணே நமக, ஹ்ராம் ஹிரண்ய ஹர்பாய நமக, ஹ்ரீம் மரிச்சே நமக, ஓம் ஹ்ரூம் ஆதித்யாய நமக, ஓம் ஹ்ரைம் சவித்ரே நமக, ஓம் ஹம் அர்க்காய நமக, ஓம் கிரக வாஸ்தராய நமக. என்னங்கம்மா அர்த்தமாயிருந்தா? எத்தனை பேருக்கு இந்த பிஜம் மந்திரோட எஃபெக்டோட பாடி இருக்கீங்க? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஹ்ராம் ஹ்ரீம் ஹூம் ஹ்ரைம் ஹம் ஹ. அது பண்ணா நம்ம உடம்புனுடைய எந்த உறுப்பு ஆக்டிவேட் ஆகும்? நம்ம YCB கோச்சஸ், ஆல் த ட்ரைனர்ஸ். சார் இதெல்லாம் நேர்த்தியா நீ கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிருக்கணும். காலங்கத்துல 11 மணிக்கு வந்து கேட்டீங்கன்னா என்ன பண்றது? கருணாரன் சார் சொல்றாரு, டெய்லி நைட்டு பேசுறாரு, கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண மாட்டேன் சார். ஓகே, ஓம் பிரணவ் மந்த்ரா கொடுத்துருக்கேன் பாருங்க, அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. இன்னையில இருந்து சூரிய நமஸ்கார் இந்த பிஜம் மந்திரோட எஃபெக்டோட சாண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஃபீல் த எஃபெக்ட். ठीक है, नोट பண்ணிருக்கேன் பாருங்க. ஓம் stimulates all the vital internal organs of the body, especially the brain, heart and stomach. அப்போ ஓம்கார் மந்திராக்கு வெரி பவர்ஃபுல். கரெக்டுங்களா? அடுத்தது ஹ்ராம். ஓம் ஹ்ராம் நிக்காய நமக. Acts similar to the brain, heart, alimentary canal, respiratory organs such as nose, windpipe, throat, lungs and chest and upper ribs. என்னங்கம்மா கரெக்டா? மீனம்மா கரெக்டுங்களா?
கிராமுக்கு நீங்க ஒரு வார்த்தை நீங்க சாண்ட் பண்ணாதான் வேலை செய்யும். ப்ரொனவுன்ஸ் ஃபீல் த வைப்ரேஷன். ப்ரொனவுன்ஸ் பண்ணலனாக்கா வேலை செய்யாது. அடுத்தது cream. Invigorate the throat, palate, heart, respiratory and digestive organ. Chrome. Strengthen the liver, spleen, stomach, abdomen, hypogastria, uterus and intestine. Crime. Stimulates kidney. Crown. Normalize the function of the rectum and anus. Perhaps develop the chest and throat. ஆக மொத்தம் இந்த சூரிய நமஸ்கார் புக்ல இது இருக்கு. நம்ம விவேகானந்த கேந்திரனுடைய புக் இது. எத்தனை பேருக்கு வந்து மித்ராய ரவயே சூர்யாய போனவே கஹாய பூஷ்ணே ஹிரண்ய ஹர்பாய மரிச்ச ஆதித்ய சவித்ரே அர்க்காய பாஸ்கராய மீனிங் தெரியுங்களா? நண்பர், அனைவராலும் போற்றப்படுபவர், ஊக்கம் அளிப்பவர், அழகூட்டுபவர், உணர்வுகளை வலிமையாக்குபவர், புத்துணர்ச்சி தருபவர், ஆற்றலையும் திறனையும் வளர்க்கும் சக்தி நிறைந்தவர், நோய்களை அழிப்பவர் மரிச்சேனாக்கா, ஆதித்யன கவர்ந்தெழுப்பவர், சவித்ரே சிருஷ்டிப்பவர், அர்க்காய வணக்கத்திற்கு உரியவர், பாஸ்கராய ஒளி முகிந்து பிரகாசிப்பவர். எத்தனை பேருக்குமா இன்னைக்கு இந்த மீனிங் நீங்க உணர்ந்து சொல்லி நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிருக்கீங்க? மாஸ்டர்ஸ், கோச்சர்ஸ், டீச்சர்ஸ், இன்னில இருந்து நீங்க பை ஹார்ட் பண்ணணும். இது எல்லாமே மெயின் போர்ட்ல இருக்கணும். நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். இது தமிழ்ல இருக்கு மீனிங், இது இங்கிலீஷ்ல இருக்கு. எல்லாத்துலயுமே எனக்கு தமிழ் புக் அண்ட் இங்கிலீஷ் புக் ரெண்டு புக்குமே நான் வாங்கிடுவேன் கோச்சா இருக்கிறதுனால. நீங்களும் வாங்கி படிக்க கத்து. அடுத்தது போலாமா? பாதி பேர் தூங்கி இருக்காங்கம்மா, வேற வழி கிடையாது. ஒரு ஃபயர் பண்ணாதான் போக முடியும். நான் எங்க பாக்கலாமா? எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்களா இல்லையான்றது ஒரு செக் பண்ணலாமா? கருணாரன் சார், உங்க சார் உங்க பேர் மட்டும் தான் சொல்ல, எங்க பேர்லாம் சொல்ல மாட்டேன்றாங்க இந்து மேடம். எங்க பண்ணலாமா? ரெடியா எல்லாரும்? ஷேக் யுவர் பாடி அண்ட் எஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கங்க நான் வீட்டுல உட்காந்துட்டு இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறேன். நான் நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. தண்ணி குடி. ஷேக் யுவர் பாடி அண்ட் எஸ் பிக் வாவ். லங்ஸ் ஓபன் பண்ணுங்கம்மா, அப்பதான் அடுத்த 1 hour நான் ஆக்டிவா இருக்க முடியும். பிக் வாவ். ஸ்மைல் வரணும். ஸ்மைல் பண்ணாதான் டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டின் அண்ட் என்டார்பின் கெமிக்கல் சுரக்கும். பிக் வாவ். ஸ்மைல், பிக் ஸ்மைல், பிக் ஸ்மைல், பிக் ஸ்மைல், பிக் வாவ். ஷேக் யுவர் பாடி அண்ட் எஸ். எனர்ஜி கம்மியா இருந்தா நான் அடுத்த 1 hour ஓட்ட முடியாது செஷனை. அங்க பாருங்க கருணாகரன் சார் எல்லாருக்கும் சேர்த்து அவரே எனர்ஜி கொடுக்குறாரு. அவரு சார் இன்னைக்கு அங்க ஆளை காணோம். எங்க சோபனாமா, லக்ஷ்மி மேடம், கோமதி, ராதாமா, திவ்யாமா பண்ணிட்டீங்களா? எங்க நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு நல்லா ஹக் பண்ணுங்க. யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு. அது இன்னில இருந்து வெளியில கொண்டு வந்து நீங்க லைஃப்ல பியூட்டிஃபுல்லா வரணும். நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆசம், எக்ஸ்ட்ராடினரி, பினாமினல். அடுத்தது பாசிட்டிவா சொல்லுங்க. கிரேட், எக்ஸ்ட்ராடினரி, பினாமினல், ஓகே, ஃபேபுலஸ். யார் என்ன தப்பு பண்ணாலும் என்ன சொல்லலாம்? கற்பூரங்க அப்படின்னு சொன்னா ஆப்போசிட்டா சிரிச்சிருவாங்க. என்னம்மா தப்பு பண்ணா மன்னிச்சன், மிஸ்டேக்ஸ் ஆர் காமன். நிறைய பேர் சிரிக்கிறாரு பாருங்க ஃபர்ஸ்ட் டைம். சே மாஸ்டர் இங்க விட ஆன்லைன்ல சூப்பரா எடுக்கிறாரு, அவர் ஆன்லைன்ல எடுக்க சொல்லிடலான்ட்டாங்க. என்ன பூர்ணிமா கரெக்டா? வாங்க சசிகலா, வாங்க சங்கீதா, போலாமா? அடுத்தது போலாம். சூரிய நமஸ்கார் மந்திரம் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்களா? இன்னில இருந்து என்ன பண்ணோம்? ராம், ஹ்ரீம், ஹ்ரூம், ஹ்ரைம், ஹௌ, ஹ. கரெக்டா? யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? நாம இருக்கா? கிராம் முத்ராய நமக, ஹ்ரீம் ரவய நமக, ஹ்ரூம் ஆதித்யா நமக, ஹ்ரைம் பானவே நமக, ஹௌம் கஹாய நமக, கிரக் புஷ்ணே நமக. நாம இருக்கா இல்லையா? 12 சூரிய நமஸ்கார் மந்த்ரா. யாருமே கை அப் பண்ண மாட்டேன்றாங்க மீனாமாவை தவிர. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அப் வராங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சவுண்ட் ஹீலிங்க்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க. இதுதான் ஆதி காலத்துல இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணது. அதனால லைட்டா அப்படி டச் பண்ணிட்டு உள்ள போலாம். வாங்க. பதினொன்னே ஒரு பிரேக் விட்டுருவேன். அடுத்த ஒரு 1/2 hour மெயின் செஷன் போயிடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட் ஹீலிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாமே அப்பா அம்மால இருந்து ஒரு வைப்ரேஷன், அந்த சவுண்டு பீட்டிங் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்க.
இப்ப சில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே வந்து ஆதி காலத்துல இருந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது டிட்ஜெரிடோ அப்படின்றது உங்க லிப்ட்ல இருந்து வைக்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஆஸ்திரேலியால இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. இது ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் 1500 years ago. The original purposes were ceremonial. இது வந்து மெடிடேஷன் பர்பஸ்க்கும் ஸ்நாக்நெட் எனர்ஜியை ரிலீஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஆஸ்துமாவுக்கு ரொம்ப ஆஸ்துமா சரி பண்றதுக்கு இந்த சவுண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் அப்னியா, ஸ்னோரிங், இது ரெண்டுத்துக்குமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகும். அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டிஜிம்பே பாருங்க. இது வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. உட்டன் ட்ரம் ட்ரெஸ்ட் இன் ரோப் அண்ட் கோட் ஹைடு. இது வந்து மெடிடேஷன் பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து காங் பாருங்க. இது நிறைய இடத்துல நீங்க சைனீஸ் பிக்சர்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், மூவில எல்லாம். இது வந்து பிசிக்கல், எமோஷனல், செக்ஷுவல் பெயின். இது வந்து 4000 BCக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து மெடிடேஷன், யோகா, சக்ரா பேலன்சிங்க வந்து இந்த சவுண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து அடுத்த 2-3 தான் அங்க சிங்கிங் பவுல் வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் வீட்டுல வின்ஷியம் மாட்டி வச்சிருக்கீங்க? சைனீஸ் பெல், வின்ஷியம் வந்து குட் எனர்ஜி. அந்த எனர்ஜியை வந்து நல்லா கல்டிவேட் பண்றதுக்கு வின்ஷியம் யூஸ் பண்ணலாம். அதனுடைய பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. Most magical of all the sound therapy tools, and while they might be simple garden ornaments or decoration to most of us, but they actually date back to ancient India, China, and even Rome. Wind chimes are popular in Feng Shui. எத்தனை பேர் Feng Shui கேள்விப்பட்டிருக்கீங்க? சைனீஸ் வாஸ்து. அதுல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல் ஒரு மந்திரம் எடுத்து வச்சிருக்கேன். Because they maximize the flow of life force. Since they require wind to make music, they also carry elemental power. As with most, the centers balance and promote relaxation. They also invoke feeling of joy and contentment. So வின்ஷியம் உடைய சவுண்ட் வந்து உங்க ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது வந்து ரெயின் ஸ்டிக். அடுத்தது சிங்கிங் பவுல். ரெயின் ஸ்டிக் வந்து இது வந்து எந்த நாட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அஸ்டெக்ஸ் அந்த நாட்டுல அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் வந்து ஷேக் பண்ணுவாங்க. அது வந்து கேக்டஸ், சப்பாத்தி கல்லு, ஸ்மால் ஸ்டோன் அண்ட் சீட். When moved or shaken, it produces a sound of falling rain. Rain sticks relieve stress, anxiety, and depression. They also promote serenity and relaxation. நீங்க நிறைய படத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெயின் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி டான்ஸ், மியூசிக் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சிங்கிங் பவுல் அங்க இருக்கு, அவங்க பண்ணி காமிப்பாங்க. சிங்கிங் பவுல் பார்த்துட்டு அடுத்த 2-3 கடைசியா நான் உங்களுக்கு பண்ண சொல்றேன். எத்தனை பேர் இந்த சிங்கிங் பவுல் கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் சிங் சிங் இது வச்சிருக்கீங்க வீட்டுல? பெல் வச்சிருக்கீங்களா? பெல், சாமி படம் பெல் எதுக்காக பண்றோம்? இட்ஸ் கிரியேட் த பாசிட்டிவ் எனர்ஜி. காலங்காத்தால ஏஞ்சல இருந்து பெல் அடிக்கணும். புரியுதுங்களா? அதனாலதான் ஓம் வைப்ரேஷன் நல்லா கேட்கும். அடுத்தது சிங்கிங் பவுல் பாருங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த ரொம்ப சவுண்ட் ஹீலிங்ல வந்து சிங்கிங் பவுல் தான் வெரி ஃபேமஸ். அது உங்களுக்கு சொல்றேன். இதோருக்கு பாருங்க. Singing bowl is a popular healing with sound. They have entire method dedicated just to them. முக்கியமா பிளட் பிரஷரை லோயர் பண்ணி கொடுக்கும். ஆன்சைட்டி முக்கியமா பாருங்க உங்களுடைய பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. ஸோ பீனியல் கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரவுன் சக்கரா தான். அப்ப பீனியல் கிளாண்ட் தான் எல்லா எண்டோகிரைன் கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணுது. என்னென்ன இருக்கு? பிட்யூட்டரி, தைராய்டு, தைமஸ், கரெக்டுங்களா? பேங்க்ரியாஸ், அட்ரினல், டெஸ்டிஸ் அண்ட் ஓவல். இவ்வளோ எண்டோகிரைன் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணது யாரு? பீனியல் கிளாண்ட் தான். அந்த சிங்கிங் பவுலோட சவுண்டு கேட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பீனியல் கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் துரியதவம் கிரவுண்ட் மெடிடேஷன் பண்ணீங்கன்னாக்கா ஆக்டிவேட் ஆயிடும். அடுத்தது அதேதான் டீப்பர் மெடிடேஷன், இம்ப்ரூவ்டு கான்சென்ட்ரேஷன். ரைட். அடுத்தது மசார மோட்டோ. எத்தனை பேர் இந்த புக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? பாத்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? த ஹிடன் மெசேஜ் இன் வாட்டர்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பனா எத்தனை பேரு வாட்டர் பாட்டில்ல இந்த மாதிரி எழுதி ஒட்டிருக்கீங்க? பார்க்கலாம் அடுத்தது. எத்தனை பேர் இந்த மாதிரி எழுதி ஒட்டிருக்கீங்க? டவுனா அப்பா ஏங்க ஒண்ணு கேமரா காமிக்கணும், இல்ல கையால அசைக்கணும். அங்க பாருங்க, இந்த வாட்டர் பாட்டில்ல என்ன மாதிரி எத்தனை பேர் எழுதி ஒட்டிருக்கீங்க? ஒட்டிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றீங்கன்னாக்கா, செல்லஃபன் டேப் எடுத்துக்கோங்க, கிளாஸ் கலர் பாட்டில் எடுத்துக்கோங்க, இன்னொரு அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிரீன் கலர் பென்னு, ரெட் கலர் பென்னு, சில்வர் கலர் பென்னு எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லி தரேன் உங்களுக்கு. சில்வர் கலர் பென்னு, கிரீன் கலர் பென்னு, ரெட் கலர் பென்னு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்டங்கம்மா இருக்குது? கிரீன் கலர் பென்னு இல்லையா? ரெட் கலர் பென்னு இல்லையா? அங்க பாருங்க, ஒரே ஒருத்தவங்க தான் தூக்குறாங்க. வாட்டர் க்ளோஸ் பட் ஃபர்ஸ்ட் டைம் லேர்னிங், underlying science, first time learning. Wow, fantastic, fantastic, superb, awesome, extraordinary. வாழ்க்கையில வராங்க பாருங்க, one of the beautiful yoga coach காமாட்சி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்க லைஃப்ல உங்களோட வாழ்க்கையில பணம் வரணும், ஹெல்த் வரணும்னாக்கா வாட்டரை நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்கிட்ட இருக்க எல்லா பெண்ணும் நோட் பண்ணிக்கோங்க. சில்வர், ரெட், கிரீன் இருக்கா? நான் இந்து மேடம் இருக்கா? எங்க சார் நீங்க எல்லாம் முதலே சொல்ல மாட்டேன்றீங்க. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னாக்கா, இந்த கிளாஸ்ல எல்லோ கலர் பேப்பர் எடுத்துட்டு பச்சை கலர் பெண்ணுல எழுதணும், எழுதி ஒட்டிடணும். இந்த தண்ணியை நீங்க குடிக்க குடிக்க உங்களுடைய இன்டர்னலா மாலிகுல்ஸ் எனர்ஜி லெவல்லாம் மாறிடும். அதுதான் மசாரா யூமோட்டா சொல்றாரு. நான் எழுதிருக்கேன், எவ்ரிடே இன் எவ்ரிவே ஐ ஆம் ரிசீவிங் 7500 போட்டுருங்க. தேங்க்யூ டிவைன். நீங்க பணம் வேணா பணம் போட்டுக்கோங்க, ஹெல்த் வேணா ஹெல்த் போட்டுக்கோங்க, உங்க பசங்க படிப்புனா எழுதிக்கோங்க, உங்க இஷ்டம். ஆக மொத்தம் நீங்க எழுதி இந்த கிளாஸ்ல ஒட்டணும். இதுல தண்ணி ஊத்தணும். நான் இதுல ஒட்டி தண்ணி ஊற்றி வச்சு டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன் 3 மாசமா. நடக்குமான்னு பாத்தீங்கன்னா நடக்கும்னு ப்ரூவ் பண்றாரு மசாரா ஈமோட்டோ. பாருங்க, காம்பஸ், தேங்க்யூ, விஸ்டம். பாசிட்டிவா சொன்னீங்கன்னாக்கா அதுல வைப்ரேஷன், வாட்டருடைய மாலிகுல்ஸ் எல்லாம் மாறிடும். நெகட்டிவா சொன்னாலும் நடந்துரும். அதனால பாசிட்டிவா மட்டும் சொல்லுங்க. ததாஸ்து. The power of spoken word, the power of unity, the power of thinking. சாதிச்சவங்க அத்தனை பேருமே growth மைண்ட் செட்ல இருந்தவங்க தான். நம்ம சங்கீதா அர்த்தமைந்தா? பூர்ணிமா, இந்து, ரிப்பீட் பிளேஸ், தாரணி, கருணாகரன் சார், மீனா அம்மா, வேதவதி அம்மா, பாலாஜி சார், கலைவாணி அம்மா, புரியுதுங்களா? சாதிச்சவங்க அத்தனை பேருமே உங்க மேல நம்பிக்கை இருக்கணும், மத்தவங்க மேல கிடையாது. உங்க மேல நம்பிக்கை இருந்தாதான் வாழ்க்கை மாறும். அப்ப சொல்றத கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கேட்கறது முக்கியம் கிடையாது. ஆக்ஷன், ஆக்ஷன் இஸ் த ஃபாதர் ஆஃப் லேர்னிங், ரிப்பீட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங். நீங்க இந்த 1 hour வர்றது முக்கியம் கிடையாது. டெய்லி நம்ம சொல்றத வாழ்க்கையில 10,000 மணி நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் மாறும் லைஃப். எத்தனை பேர் அவுட்லையர்ஸ் புக் படிச்சிருக்கீங்க? கால்டு டிப்பிங் பாயிண்ட். நான்லாம் யோகால 10,000 மணி நேரத்தை கிராஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி கோச்சா உட்காந்துருக்கேன். 2012 நான் ஸ்டார்டிங் பண்ண கேரியர். வாட்டர் பிரேயர் நீங்க ரெகுலரா பண்றீங்க அக்கா, நோ ப்ராப்ளம். வாட்டர்ல ஸ்டிக்கர் எழுதி ஒட்டிட்டு நீங்க அந்த தண்ணியை குடிக்கணும். கிளாஸ் வாட்டர்ல, கிளாஸ்ல என்ன வேணுமோ ஒரு ஸ்டிக்கர்ல கிரீன் கலர் பென்ல தான் எழுதணும். எழுதி இந்த வாட்டரை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க. உங்களுடைய மனசுல அந்த எண்ணங்கள் வந்துடும். அந்த எண்ணம் ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். சரிங்களா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதுங்களா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? அடுத்தது ரைட், மசாலா ஈமோட்டோ வரைக்கும் வந்தாச்சு.
பாருங்க, நேத்து ஒரு இடத்துல செம்ம சண்டை நடந்தது. இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா எத்தனை பேர் இந்த புக் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆலன் பீஸ், பாடி லாங்குவேஜ். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க? ஜென்சி ஷர்மா, வாவ், சூப்பர். வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க, கையை கட்டக்கூடாது, காலை லாக் பண்ணக்கூடாது. இது பிராணிக் ஹீலிங்ல சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸா சொல்லுவாங்க. இது வந்து பிராணிக் ஹீலிங்ல வெரி வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜ் புக். புரியுதுங்களா? கையை கட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஆரா க்ளோஸ் ஆயிடும். காலை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா க்ளோஸ் ஆயிடும். நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னாக்கா ஓபன் பண்ணணும், சிம்பிள். இல்ல நீங்க 1,00,000 தரக்கூடாது, கோல்டு, எங்க வீட்டுக்காரர் வந்து பணம் கேட்கிறாரு, எங்க அம்மா வந்து நகை கேட்கறாங்க, அம்மா கிட்ட கொடுத்துடலாம். ஃப்ரெண்டு வந்து நகை கேட்கறாங்க, கொடுக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னாக்கா கை கட்டிக்கலாம், தப்பு கிடையாது. கை கட்டிக்கலாம், காலை லாக் பண்ணிக்கலாம். நீங்க கத்துக்க வரும் பொழுது கையை ஓபன் பண்ணிக்கணும், காலை ஓபன் பண்ணிக்கணும். அப்பதான் நான் சொல்றது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும். அர்த்தமாயிருந்தா? நான் நரேஷ் பாபு சார் புரிஞ்சுதுங்களா? பாலாஜி சார் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? எஸ், சாட்ல போடுங்க. அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? சவுண்ட் ஹீலிங்னாக்கா வைப்ரேஷன், இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சில நீங்க மியூசிக் லிசன் பண்ணும் பொழுது உங்களுடைய சக்கரா வந்து பேலன்ஸ் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்கு. நீங்க நிறைய இடத்துல லம், வம், ரம், எம், ஹம், ஓம், ஓம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் ஏதாவது தெரியுங்களா? தெரியுமா? தெரியாதா? பாடி லாங்குவேஜ் தெரியும்னா இப்படி பண்ணணும், தெரியாதுன்னா இப்படி பண்ணணும். மாத்தி பண்ணீங்கன்னா ஒண்ணும் புரியாது. கரெக்டுங்களா? வாங்கலாமா? சரி, ஓகே. சரி சரி, ஓகே. ஃப்ரீக்வன்சி அடுத்து ஓம், மா, நீ, பாத், மீ, ஹம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த சொல்ற வேர்டை பார்த்திருக்கீங்க கார்ல? எத்தனை பேர் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க? சென்னை டிராபிக்ல மோஸ்ட் ஆஃப் த கார்ல பின்னாடி எழுதிருக்கும் ஓம், மா, நீ, பாத், மீ, ஹம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனுடைய தாத்பரியம் இப்ப கத்துக்க போறீங்க. அது ஒண்ணு. ஒவ்வொரு சக்கரனுடைய வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சக்கராவா ஒன் வீக் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த உணர்வுகள் தெரியும், அந்த ஃபீலிங். ஒட்டுமொத்தமா பண்ணீங்கன்னா தெரியும். அப்ப லைஃப்ல என்ன முக்கியம்? பிராக்டிஸ், 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 மோர் பிராக்டிஸ். இன்னையில இருந்து உங்களுக்கு உண்டான டைம் நீங்க எடுக்க கத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1/2 hour 1 hour. அது வந்து பெட்டர் டைமிங் பாத்தீங்கன்னா 4 to 6 இல்ல 5 to 6 இல்ல 3 to 4. 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு உண்டான டைம். மீது எல்லாமே மத்தவங்களோட டைம். என்னங்கம்மா, கரெக்டா மீனம்மா? கரெக்டா? சீக்கிரம் எழுந்திரிக்கலனாக்கா லைஃப் மாறாது. எல்லாரும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, ஆனா ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துட்டு ஒரு 5 minutes ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அடுத்தது மெயின் செஷனுக்கு போகலாம். சக்கரானுடைய பிரீத்திங், இது வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் நம்ம ஐயா கடைசியா சிங்கிங் பவுல், அதுக்கப்புறம் ஓமானி பாத்மீகம். அவ்வளவுதான். 1/2 hourல கடைசி ஐயாவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? பிபிடி ரெடியா தான் வச்சிருக்கேன். 396 இருந்து ரெடியா இருக்கு. மசாரா மோட்டோ வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். கேமுக்கு வாங்க. ஹரி ஓம். வாங்க வாங்க. ஹரி ஓம். அப், டவுன், ஜெய் ஹனுமான். இது வரணும், இது வரணும் நல்லா. மீனாமா தான் நல்லா பண்றாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்க மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது, எல்லாரும் கரெக்டா பண்ணணும் எனக்கு. ஓகே, பாக்கலாமா எல்லாரும்? எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா? வாங்க. ஹரி ஓம். நான் சொல்ற வார்த்தை தான் கவனிங்க, என்ன பார்க்க கூடாது. அப், டவுன், ஜெய் ஹனுமான். ஜெய் ஹனுமான் இப்படி வரணும். என்னம்மா பூர்ணிமா? அப். என்ன பார்க்க கூடாதுமா, நான் சொல்ல சொல்ல பண்ணணும். அப், அப், டவுன். ஹரி ஓம், ஹரி ஓம். அப், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். அப், டவுன், ஹரி ஓம்,
Hari Om. Jai Hanuman. Up, down, down, up, 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 down, down. Hari Om. Jai Hanuman. அப்பாடா எல்லாரும் அலர்ட்டா இருங்க, எல்லாரும் அலர்ட்டா இருங்க. கிளாப் கிளாப் யுவர் செல்ஃப், கிளாப் 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 கிளாப். என்னம்மா கரெக்டா போச்சா மீனம்மா? அப்பா என்ன செடிக்கா போச்சா? ஒண்ணு மைண்ட் அங்கங்க டிவேஷன் ஆகலையே. ஆச்சுன்னா சொல்லுங்க, திருப்பி டியூன் பண்ணி விட்டுறேன். ஓகே, happy to see you. We'll give you short commercial break for 2 to 3 minutes. தண்ணி குடிக்கலாம். எல்லாருமே 2 to 3 minutes தான் ரெஸ்ட். திருப்பி 5 நிமிஷம் நான் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஃபார் 2 to 3 minutes. எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். டன். நரேஷ் பாபு சார் இங்கதான் இருக்கிறேன் நான். கருணாகரன் சார் இங்கதான் இருக்கிறேன் நான். வணக்கம் மேடம், டீ காஃபி எனக்கும் போட்டு வைங்க, நான் வந்துடுறேன். ரைட்டு பிடிச்சி வந்துடுறேன். ஃப்ரூட் ஜூஸ். மீனாமா பிரேக்ல முடிஞ்சா? கருணாகரன் சார் போயிட்டா கரெக்டா? ஹலோ, கரெக்டா இருக்கா? வாங்க ஜென்சி மேடம், சங்கீதா மேடம். ஓகே, வாங்க சங்கீதா மேடம், பாலாஜி சார், இந்து மேடம், சசிகலா மேடம், ராதா மேடம், கோமதி, கிரிஷ், காமாட்சி.
Okay, all right. Break push எல்லாரும் வந்தாச்சா? Give a thumbs up. போலாமா எல்லாரும்? Very good, very good. Awesome. வாங்க டாக்டர். சரி. பிரைன் யாரு கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பார்க்கலாமா? ஸ்பாட்லைட் கரெக்டா இருக்கா? கலைவாணி. போலாமா? கை எல்லாரும் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு கையில இன்டாக்ஸ், ஒரு கையில லிட்டில். ஜி மேடம் என்னவோ சொல்றாங்க. வாட் எவர் இட் மேபி. கண்ணாரன் சார் தலையே தெரியுறீங்க சார். கரெக்டா வைங்க ஒரு கேமரா. வித்யாவதி மேடம் வாங்க வாங்க முடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். கமான். ஒரு கையில இன்டாக்ஸ் இருக்கு, ஒரு கையில லிட்டில். கரெக்டா இருக்கா? என்ன சங்கீதா மேடம் புரியுறதா? கேக்குறதா? கேக்குறதா? தலையாட்டுங்க. இப்ப இந்த ஆள்காட்டி விரல்ல இருந்து சுண்டி விரலுக்கு போகணும். இந்த சுண்டி விரல்ல இருந்து ஆள்காட்டி விரலுக்கு வரணும். மாத்தி போகக்கூடாது. ரெடியா? பண்ணலாமா? லெட்ஸ் டு இட். வந்துச்சா? ஒரு கையில ஆள்காட்டி விரல், ஒரு கையில சுண்டி விரல் இருக்கா மாத்துங்க. வந்துட்டனா? பிரைன் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுதா? பார்க்கலாமா? ஒரு கை ஃபார்வர்டு, ஒரு கை ரிவர்ஸ். பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு கை ஃபார்வர்டு. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. வந்துச்சா? அஞ்சா வரலையா? எங்க சார் வருது? அதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும் சார். எங்க கரெக்டா வருதா? எனக்கு வருது பாருங்க. ஒரு கை ஃபார்வர்ட், ஒரு கை ரிவர்ஸ். மாஸ்டர் பண்றாரு பாருங்க, ரெண்டு சேம் டைரக்ஷன். பாருங்க கோவிந்தராஜ் சார் மட்டும் வந்துடும். நாங்க எல்லாருக்கும் வந்துச்சா? யோகா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரெகுலரா ஒரு 10,000 தடவை பண்ணுங்க. பண்ணலாமா? ஸ்லைடு தெரியறதா? வாங்க மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். நோட் பண்ணிக்கோங்க. 396 பேசிக் சக்கரனுடைய சவுண்ட் ஹீலிங். நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். எங்க பேனா எடுத்து எழுதினாதான் உங்க மைண்டுக்கு போகும். நான் நிறைய எழுதிலாம் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தயவு செய்து நோட் புக் எடுத்து எழுதுங்க. 396 பேசிக் சக்கரனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 396. மெடிடேட் போதும் போதும் போதும். எல்லாம் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப தூரம் பண்ணிட்டீங்க போதும். செஷன் ஆரம்பிச்சுட்டு வாங்க. 396 Hz frequency in your basic chakra. Yes. Low volume. இப்ப கரெக்டா இருக்கான்னு பாருமா. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்ப கரெக்டா இருக்கா? வால்யூம் இஸ் அப். லோவா இருக்கா? வால்யூம் லோவா இருக்கா கரெக்டா இருக்கா? லோவா இருக்கா? 1 செகண்ட். வேற ப்ளூடூத் போற வெயிட் பண்ணு. Kalai, volume is up. Karnaran sir, volume is up. Voice is clear. Audio is audible. Video is visible right now. Okay. Thank you. Thank you. Done. என்ன பார்த்தோம்? பேசிக் சக்கரானுடைய ஹெட் ஃப்ரீக்வன்சி வந்து 396. 396 ஹெட் ஃப்ரீக்வன்சி ஓம்கார். மெடிடேட்டிவ் மைண்ட் நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல் நேம் வந்து மெடிடேட்டிவ் மைண்ட். மெடிடேட்டிவ் மைண்ட் யூடியூப் சேனல்ல 396 ஹெட் ஃப்ரீக்வன்சி ஓம்கார் போட்டீங்கன்னாக்கா அந்த சவுண்டு நடக்கும் யூடியூப்ல. அந்த சவுண்டை போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கேட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பேசிக் சக்கரா ஆக்டிவேட் ஆயிடும். அதோட பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இட் கிவ்ஸ் பவர் டு யுவர் கோல்ஸ். உங்களுடைய கோல் செட் பண்ணிட்டு இந்த மெடிடேஷன் பண்ணினாக்கா அந்த கோல்ஸை நீங்க அட்டைன் பண்ணலாம். இட் எரடிகேட் ஃபீலிங் ஆஃப் கில்ட், even a guilt resting deep in subconscious mind. It boosts your ability to find a inner peace. உங்களுடைய ஒரு அமைதி அதை கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த சக்கரால எந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை கேட்கணும். உங்களுக்கு பயமா இருந்தா கூட இதை கேட்கலாம். உங்களுடைய நெகட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் தாட்ஸ்
முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து பிராணிக் ஹீலிங் நிறைய இடத்துல பார்த்தது வந்து சூப்பர் பிரைன் யோகால தோப்புக்காரனா சொல்றாங்க பாருங்க, அது போட்டாதான் பேசிக் சக்கரா. மெடிடேட்டிவ் மைண்ட் யூடியூப் பேரு. அதுல இந்த ஹெட் ஃப்ரீக்வன்சி போனீங்கன்னாக்கா வந்துரும். இட் டேர்ன் கிரீஃப் இன்டு ஜாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேசிக் சக்கரா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் பணம் வரும். உடல் சக்தியை மனம் சக்தியாகவும் மனம் சக்தி உடல் சக்தியாகவும் மாற்றக்கூடிய சக்கரம் பேசிக் சக்கரா. முக்கியமா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மூலபந்தம். அஸ்வினி முத்ரா பண்ணணும். காயகல்பன் டெக்னிக் கத்துக்கோங்க, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க, அப்பதான் பேசிக் சக்கரா வேலை செய்யும். அதுக்கு திரிப்பலா எடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா? பேசிக் சக்கரோட ஃப்ரீக்வன்சி வந்து 396 மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? அடுத்தது இதனுடைய கலரு இதெல்லாமே அப்புறமா டிஸ்கஸ் பண்ணோம். முதல்ல ஃப்ரீக்வன்சி நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் சேக்ரல் 417 417 ஹெட் ஃப்ரீக்வன்சி நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பாடியில நெகட்டிவ் எனர்ஜி எது இருந்தாலும் பிஹேவியல் ரிலேஷனு ட்ரோமா இந்த சக்கரா தான் காரணம். அதனால இதுல முதல்ல பாடியில இந்த நெகட்டிவிட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஹெட் ஃப்ரீக்வன்சி கேட்டுக்கோங்க. 417 ஹெட் ஃப்ரீக்வன்சி சேக்ரல். முக்கியமா இந்த சக்கர ரிலேஷன்ஷிப்பை கவனிக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஃபேமிலி பாண்டிங். கல்லுப்பு வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணலாம். கல்லுப்பும் ஒரு யூஸ் பண்ணி பாடியை கிளென்ஸ் பண்றது ரொம்ப நல்லது. பிராணிக் ஹீலிங்ல அதான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாரு, இல்லைன்னா உங்களுக்கு சொல்றேன் நான், கவலைப்படாது. ரெண்டாவது சக்கரா வந்து சேக்ரல் 417 ஹெட் ஃப்ரீக்வன்சி. ரிமூவ் ஆல் த நெகட்டிவ் எலிமெண்டல்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பேட்டர்ன். ரைட். நெக்ஸ்ட் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 528 ஹெட் ஃப்ரீக்வன்சி சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா. இதுதான் நீங்க ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய சக்கரா. இந்த சக்கரா நல்லா இருந்தாதான் லைஃப் மாறும். எண்டோகிரைன் சிஸ்டம், cortisol level, cellular regeneration, positive transformation, மணிப்புரகா. பாசிட்டிவா மாறணும் அப்படின்னாக்கா செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் இந்த சக்கரா தான். இந்த சக்கரா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னாக்கா அக்குபஞ்சர்ல வர்மால பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். எல்லாரும் நான் பாத்துக்கோங்க, அப்புறமேல் பண்ணிக்கோங்க, யாரும் இப்ப பண்ணாதீங்க. தொப்புல இருந்து 5 வரக்கடை மேல ரென் 12 அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்குபஞ்சர். வர்மால வாயு காலம் என்று சொல்வார்கள். ரென் 12ம் ரென் 13ம் இந்த ரெண்டு பாயிண்ட் தான் 14 வாழ்க வளமுடன்ல 14 புள்ளிகள்ல கனெக்ட் ஆகும். அக்குபஞ்சர்லயும் இந்த 2 புள்ளி கனெக்ட் ஆகுது, வர்மாலையும் கனெக்ட் ஆகுது. அப்ப இந்த 2 புள்ளிக்கு எவ்வளவு பலன்கள் பாருங்க. எத்தனை பேர் வாழ்க வளமுடன் கத்துன்னு இருக்கீங்க? 14 பாயிண்ட்ஸ் வர்மா அக்குபஞ்சர் எல்லாமே இன்டர்லிங்க்டு. பாருங்க, இது வந்து வாழ்க வளமுடன்ல இருக்குல்ல 2 புக்கு, இதுல அந்த 14 பாயிண்ட்ஸ் இருக்கு. அக்குபஞ்சர் புக் உள்ள வச்சிருக்கேன், வர்மா புக் இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொப்புல இருந்து 5 வரக்கடை மேல ரென் 12 அண்ட் ரென் 13, கன்செப்ஷனல் வெசல் 12 அண்ட் கன்செப்ஷனல் வெசல் 13, இந்த 2 பாயிண்ட் நீங்க டச் பண்ணாதான் இந்த சக்கரா பேலன்ஸ் ஆகும். அப்புறம் 528 ஹெட் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது ஹார்ட் சக்கரா, ஸ்டெர்னம், நெஞ்சு குழி. ரென் 15, CV15, front move point of the heart. இந்த ஹார்ட் சக்கரா நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னாக்கா சக்கராசனா பண்ணணும். இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 639. 639 எழுதிட்டீங்களா? தம்ஸ் அப் காட்டுங்க. இது வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், family between the partners, friends, self to communicate to environment, better understanding, communication, tolerance and love. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Try to bless them. Stop blaming, start blessing.
நார்மலா நம்ம மக்கள் என்ன பண்றோம், இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, தாத்தா சரியில்லை, தம்பி சரியில்லை, அப்படிதான் நம்ம சொல்றோம். கரெக்டா? என்ன தலைவர் சிரிக்கிறார் பாருங்க நரேஷ் பாபு. ச்சே, நம்ம நார்மலா நம்ம என்ன சொல்றோம், வீட்டுக்காரர் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, தம்பி சரியில்லை, யாரும் சரி இருக்க மாட்டாங்க, நம்ம தான் மாறுவோம். லைஃப்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டூ இட் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா. மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். ஒரு இன்கம் நம்பி இருக்காதீங்க. உங்களுக்கு 15 டிஃபரெண்ட் சோர்ஸ்ல இருந்து இன்கம் வந்தாதான் நீங்க சஸ்டைனபிளா மேல ஏற முடியும். இன்கம் விட செலவு இன்னைக்கு ஜாஸ்தி. என்னங்கய்யா, கரெக்டா எல்லாரும்? என்னங்கம்மா சிஸ்டர்ஸ், மாதாஜி, கரெக்டுங்களா எல்லாருக்கும்? அப்ப உங்களுடைய ஸ்கில்ல தான் நீங்க டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுடைய ஹார்ட் சக்கரா என்ன பண்ணணும்? ஸ்டாப் பிளேமிங், ஸ்டார்ட் பிளஸிங். பிளஸ் பண்ணதான் லைஃப் மாறும். பிளேமிங் பண்ணினாக்கா லைஃப் மாறாது. இது தாய் யோகால நாங்க கத்துக்கிட்டது. அடுத்தது 639 சொல்லிட்டு நான் உங்களுக்கு செல் டு கம்யூனிகேட். அடுத்தது த்ரோட் சக்ரா. த்ரோட் சக்ராக்கு வந்து என்னது 741 ஹெட் ஃப்ரீக்வன்சி. கிளென்ஸ் த செல், remove the toxins and detoxify the cells and organs, cleanse the body and home workspace from harmful electromagnetic radiation, purifies mind and body, promotes expression and solution, used to balancing throat chakra. எல்லாருமே இந்த தருணத்துல நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. 432 and 741 கிளென்சிங் frequency நோட் பண்ணிக்கோங்க. 417 யூஸ் பண்ணலாம், 432 யூஸ் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. 432 and 741 இது ரெண்டுமே ரிமூவ் த நெகட்டிவிட்டி. 5 to 8 யூஸ் பண்ணீங்க, டிஎன்ஏ ரிப்பேர், பாசிட்டிவ் வைப்ரேஷன், லைஃப் மாறிடும். என்னங்க புரியுதா புரியலையா? குரல் கேட்கலையா மேனகா? குரல் கேக்குதா இல்லையா? என்ன நரேஷ் பாபு சார், இதை வரேன், பிளைட்டை பிடிச்சி வரேன், இருங்க, ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. உங்களுக்கு செப்பரேட் டெஸ்ட் இருக்கு சவுண்ட் ஹீலிங். இதோ வரேன். 432 and 741 remove the negativities. 5 to 8 டிஎன்ஏ செல்லு மாத்தும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 741 முடிஞ்சது. நோட் பண்ணிக்கோங்க. 852 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார் த்ரோட். இது தேர்ட் ஐ ஆஞ்ஞா சக்ரா. 852. எஸ், பாருங்க. helps to return to spiritual order, awaken intuition, awakens inner strength, rises the self energy, used for balancing third eye chakra. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த தேர்ட் ஐ பண்றாங்க, ஏன் வேலை செய்யல? ஏன் நீங்க சொல்ற பட்ச மக்கள் கேட்க மாட்டேன்றாங்க? மூக்குல தண்ணி போடணும், டியூப் போடணும். எத்தனை பேர் சூத்திர நேர்த்தி, ஜல நேர்த்தி ரெகுலரா பண்றீங்க? ஹலோ எல்லாருமே ஆல் ஆஃப் யோகா கோச்சர், யோகா ட்ரைனர், யோகா டீச்சர். ஜல நேர்த்தி சூத்திர நேர்த்தி போட்டாதான் அந்த சக்கரா வேலை செய்யும். இல்லைனாக்கா இந்த இடத்துல பிடிச்சி எக்ஸ்ட்ரா 1 நீடலை போட்டுடணும். இல்லைன்னா திளர்ந்த ஹாலம் பாயிண்ட மசாஜ் பண்ணணும். இன்னொன்னு, எனக்கு எல்லாம் பயங்க, ஐயோ அப்படின்னு என்ன பண்ணலாம்? 8 நடக்கணும். 8 வாக் நார்த் டு சவுத். 8 வாக் 10 times ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். பேக்வர்டு நடந்தீங்கன்னாக்கா அந்த நாடி ஓப்பன் ஆயிடும். அடுத்தது சூரிய நமஸ்காரனுடைய 4th ஸ்டெப், லெக் சேஞ்ச். நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னாக்கா இந்த நாடி ஓப்பன் ஆயிடும். ஆல் த யோகா கோச்சஸ், நான் சொன்னது சரிதானுங்களா ட்ரைனர்? அப்ப மக்களை பிடிக்கல அப்படின்னாக்கா ஜஸ்ட் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். நம்ம கமாச்சி ரோஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்தது, ஆனா ஆளை காணும். சரி வருவாங்க. ஓகே, ஆல்ரைட், போட்டீங்களா? 852 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஞ்ஞா சக்கரா முடிஞ்சது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், 963 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார் கிரவுன். 963 லாஸ்ட் ஃப்ரீக்வன்சி. பர்ஃபெக்ட் ஸ்டேட், செல்லுலர் என்லைட்மெண்ட், ஹையர் செல்ஃப், help us return oneness very source,
frequency can help. பாருங்க, உங்களுடைய crown நல்லா வேலை செஞ்சாதான் that intellect உங்களோட பிரெயின்ல எல்லாமே ரீகால் பண்ண முடியும். பிரெயின்ல கிரே மேட்டர்ஸ் இருக்கு, நியூரான்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அதோட frequency வந்து 963 ஹெர்ட்ஸ் frequency. நோட் பண்ணிக்கோ. இப்ப எல்லாத்தோட frequencyயும் சொல்லிட்டேன். இப்ப கரெக்டஸ்டியா தட்ஸ் கால்ட் future mantra. எல்லாருமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மத்தவங்க சொல்ற பேச்ச கேட்டிருப்பீங்க. நீங்க சான் பண்ணிருப்பீங்களான்னு பாத்தீங்கன்னாக்கா டவுட் தான். என்ன மாத்தாச்சு கரெக்டா? என்ன குருஜி கரெக்டா? லம் 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 நம சிவாய லம் நம சிவாய லம் நம சிவாய. என்னம்மா கரெக்டா? இப்ப உங்களுக்கு எல்லாம் டாஸ்க், உங்களுடைய ஓன் வாய்ஸ நீங்க கேட்கணும். கேட்கலாமா? லம் ல எங்க எல்லாரும் ஒரு வாட்டி சான் பண்ண பார்க்கலாம். ஃபீலிங் ஃபீலிங் இஸ் எ சீக்ரெட். நீங்க உணர்ந்து பாடணும். லம் சான் பண்ணுங்க எல்லாரும். குயிக் விஜய மந்த்ரா. குயிக் 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 குயிக். உங்க வாய்ஸ் எனக்கு கேட்காது, உங்களுக்கே தான் கேட்கணும். கேளுங்க, பாடுங்க பாடுங்க கலை. ல நீங்க பாடும்போது பேசிக் சக்கரால ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்க. சேக்கரல் நீங்க தான் சான் பண்ணணும். ர ய ஹ ஓம் ஓம் ஓகே. ரைட். ஓகே ஓகே. இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு ஹோம் ஒர்க். நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸ் நம்ம மீட் பண்ணது கேட்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கால்டு குபேர முத்ரா. குபேர முத்ரா எல்லாருக்கும் தெரியும். குபேர முத்ரா இது வந்து விஷுவலைசேஷன் முத்ரா. விஷுவலைசேஷன் முத்ரா எல்லாருக்கும் தெரியும், ரைட்டுங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய டாஸ்க் உங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு இருக்கேன்னாக்கா, வாழ்க்கையில நிறைய பெண்கள் இருக்கீங்க, நிறைய ஆண்கள் இருக்கீங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஆளாளுக்கு ஒரு ஒரு டாஸ்க். நான் இப்ப 10 மந்த்ரா சான் பண்ண போறேன். யாராவது 5 பேரு அந்த ஃப்ரீக்வன்சியோட ஃபீலிங்கோட சான் பண்றதுக்கு ரெடியா? நான் கருணாகரன் சார் ரெடியா? அச்சா ரெடிங்களா? ஃபர்ஸ்ட் மந்த்ரா. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृता. நோட் பண்ணிக்கோங்க. மகா மிருத்தங்ஷ மந்திரம். அடுத்தது காயத்ரி மந்திரம். ஓம் பூர்வவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो नः प्रचोदयात्. ஓகே. அடுத்தது உங்களுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா மணி தான். எத்தனை பேருக்கு த பவர்ஃபுல் லக்ஷ்மி மந்த்ரா தெரியும்? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்படியே சாட்ல போடலாம்.
பவர்ஃபுல் லக்ஷ்மி மந்த்ரா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எல்லாம் வந்திருக்கீங்கல்ல இன்னைக்கு, அது வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஸ்பெஷல். சொல்லாமா? எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா? ஏமா கொஞ்சமா தம்ஸ் அப் காட்டுங்க, கொஞ்சமாவது உற்சாகமா இருக்கணும் என்ன மாதிரி. நான் காத்தால 4:30 மணில இருந்து இன்னும் உட்காந்துனே இருக்கிறேன். நான் இன்னும் இப்படியே மூவ் பண்ணல. பிபிடியே நீ காலைல தான் ரெடி பண்ணிருக்கேன். அப்ப காட் ஃபயர்ட் அப். சொல்லாமா? லக்ஷ்மி எல்லாருக்கும் வேணும், ஐஸ்வர்யம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்னங்கம்மா கட்டுத்துறேன், என் கூட பண்ணலாமா? நோட் பண்ணிக்கிறீங்களா? எல்லாரும் நோட் பண்ணிக்குவோம். ஓம் எழுதிக்குவோம். கிரீம், HREEM, கிரீம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம், SHREEM, ஸ்ரீம். லக்ஷ்மி பயோ நமக. இது யூடியூப்ல போய் பாருங்க, இருக்கும். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி பயோ நமக. பவர்ஃபுல் ஃபார் அட்ராக்டிங் மணி, வெல்த் அண்ட் abundance. எத்தனை பேருங்கம்மா மணி அஃபர்மேஷன் டெய்லி எல்லோ கலர் பேப்பர் எழுதுறீங்க? இன்னைக்கெல்லாம் நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணதுனால உங்களுக்கு அடிஷனல் மெசேஜ் கொடுத்த உடனே நம்ம கோவிந்தராஜ் சார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். அவர் சிங்கிங் பவுல் உங்களை செஞ்சு காமிப்பாரு. டிஃப்ரெண்ட் சவுண்ட் வைப்ரேஷன் அவர் கொடுப்பாரு. சரி, பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா அலர்ட்டா இருக்கீங்களா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. லட்சுமி மேடம், கலைவாணி மேடம், ஜீவானந்தம் சார், டாக்டர் சார், வாங்க எல்லாரும். மணி அஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எழுதுறீங்களா இல்லையா? every day in every way I am receiving the money. அப்படி இல்லைன்னா என்ன எழுதலாம்? every day in every way my wealth is increasing. I am able to handle large sums of money. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட். யார்ட்டெல்லாம் சில்வர் கலர் பென் இருக்கு? சில்வர் கலர் பென் வச்சிருக்கீங்களா? வரேன். எத்தனை பேருங்க இங்க பச்சை குத்தி பார்த்திருக்கீங்க? இருக்கு. பச்சை ஏன் குத்துறாங்க யாருக்கோ தெரியுங்களா? இங்கெல்லாம் பேர் எழுதுறாங்கல்ல, ஏன் தெரியுமா தெரியாதா? நீ காலைல வந்தா உங்களோட லைஃப் ஒரு வருஷத்துல மாறிடுங்க, நோ டவுட். சார் கருணாரன் சார் அப்படின்னா தெரிஞ்சு அவரை போய் நேர்ல நகனூர்ல போயிட்டு வந்துருக்கலாம் போல இருக்கு அவர் பாக்குறதுக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? சில்வர் கலர் பென்ல நான் சொல்ற நம்பரை எழுதிக்கோங்க. 318 எழுதிக்கோங்க. 318-798. பாருங்க, நான் எழுதுற மாதிரி எழுதணும். பாருங்க, 3-1 யாரோ வராங்க, 8-7-9-8. எழுதுறது தெரியாது, நான் போட்டோ எடுத்து அனுப்பணும். சில்வர் கலர் பென்ல எழுதணும். 318 ஒரு கேப் விட்டுறணும், ஒரு ஸ்பேஸ், 798 எழுதணும். எழுதிட்டீங்களா? சில்வர் கலர் பென்ல காலையில குளிச்சுட்டு உங்க கையில எழுதுங்க, அதுக்கப்புறம் அழிஞ்சா பரவாயில்ல. அடுத்தது பச்சை கலர் பென்ல என்ன சொன்னேன்? கிளாஸ்ல ஒரு பேப்பர்ல ஒட்டி கிரீன் கலர் பென்ல தான் எழுத வேண்டும். அடுத்தது லாஸ்ட் மெசேஜ், எல்லோ கலர் பேப்பர் ரெட் கலர் பென்ல எழுதணும். யாரெல்லாம் எல்லோ கலர் பேப்பர் வச்சிருக்கீங்க ரைட் நவ்? யோகா டீச்சர்ஸ், கோச்சஸ், ட்ரைனர்ஸ், மோட்டிவேட்டர்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டாலும் இதுல எழுதலாம், நடக்கும். நீங்க நம்பனா. கல்யாண பத்திரிக்கை எல்லோ கலர்ல தான் அடிக்கிறாங்க கிராமத்துல. குலதெய்வத்துக்கு மஞ்சள் கலர் பத்திரிக்கை தான் வைப்பாங்க. கரெக்டா மாதாஜி? அர்த்தமாயிருந்தா? அதனால இந்த பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அதனால இன்னையில இருந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க.
உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்கணும்னா 1,00,000 ஃபீஸ வாங்கிட்டு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் கேட்பாங்க. என்னங்க ஐயா கரெக்டா? கருணாகரன் சார். 1,00,000 பத்தாது சார். கோடிக்கணக்குல ஃபீஸ போட்டுறலாம். ஆ? அச்சா. மைக்க குடுப்பாருன்னு பார்த்தா இவர் கண்ட்ரோல்ல இவரே வச்சுன்னு இருக்காரு. இன்னும் குடுக்க மாட்டேன்றாரு. கருணாகரன் சார் ஃபீல் பண்றாரு. அதனால ஒரு கடைசியா 10 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துடலாம். ரெடியா? த லாஸ்ட் ஸ்லைடு. பாருங்க, இது வந்து நான் ஃபெங் ஷூவில கத்துண்டேன். வெரி எக்ஸலண்டான ஒரு பிரேயர். புத்திஸ்ட் கண்டுபிடிச்சது. ஓம் மா நீ பாத் மீ ஹம். பாருங்க, புத்திசம். நியூமரஸ் பெனிஃபிட்ஸ். Cultivating compassion, purifying negative emotions, promoting spiritual growth, ultimately leading towards enlightenment. The Om Ma Ni Baat Mi Hum யூடியூப்ல போட்டு பாருங்க. இதோட மீனிங் எல்லாம் செம்மையா வரும். நிறைய காருக்கு பின்னாடி தொங்கும் பார்த்திருக்கேன். நிறைய பேர் வீட்டுல ஃப்ரண்ட்ல எழுதி ஒட்டியிருக்காங்க பார்த்திருக்கேன். பாஃபோ மிரர் நான் ஃபெங்ஷூ கத்துன்னு இருக்கேன். பட் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணல. பட் யோகால பிஸியா வந்ததுனால. பட் இப்ப வந்து பிலீஃப் லெவல் நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு உங்களுடைய கிரக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வின்ஷியம் சவுண்ட் ஹீலிங். டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் யூடியூப ரன் பண்ணுங்க. நீங்களும் கூடவே சேர்ந்து பாடுங்க. அது மாட்டுக்கும் ஓடட்டும், நீங்க மாட்டுக்கும் வேற வேலை செய்யாதீங்க. ட்ரை டு ஃபோக்கஸ். லேசர் பீம் ஃபோக்கஸ், ஹைப்பர் பீம் ஃபோக்கஸ். ட்ரை டு டேக் யுவர் ஓன் வீடியோ. யூடியூப், இன்ஸ்டாகிராம், உங்களோட நிஷ் என்னன்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நீங்க லைஃப்ல மேல ஏறுங்க. யாரையும் போல அல்ல. ஈச் அண்ட் எவரிபடி இஸ் a unique talent. உங்களோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. லாஸ்ட் பட் த நாட் லீஸ்ட், ஐயாவுக்கு மைக் கொடுக்க போறேன். ரெடியா இருங்க ஐயா. கோவிந்தராஜ் ஐயா, நீங்க ப்ளூடூத் வாங்கி ரெடியா இருங்க. உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அடுத்து இந்த சிங்கிங் பவுன்ல ரன் பண்ணுங்க. தார்னிகா ரெடியா இருமா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. அந்த லாஸ்ட் மெசேஜ் CASH உங்க கைக்கு வரணும்னாக்க KASSH இருக்கணும். நாலேஜ், ஆட்டிடியூட், குவிக். எல்லாம் எழுதிக்கோங்கம்மா. ரெக்கார்ட்லாம் அனுப்ப மாட்டேன். ரெக்கார்ட் ஓடிட்டு இருக்கா இல்லையா? ரெக்கார்ட் போயிட்டு தான் இருக்கு. நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில், ஸ்ட்ராட்டஜி, ஹேபிட். சிம்பிளா இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும், லவ்வபிளா இருக்கணும். கொடுக்குற பணத்தை விட எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். எக்ஸ்ட்ரா வேலை செய்யறத விட பணம் அதிகமா வரணும். தட்ஸ் கால்ட் வைஸ் வெர்சா. பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது, உங்களுடைய திருப்திக்காக வேலை செய்யணும். சாட்டிஸ்பாக்சன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தான் நானும் மிஸ்டர் கோவிந்தராஜன் சாரும் டெவலப் பண்ணோம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்ட கொடுங்க. he is a very very humble person, a caring person. ஸோ என் கூட 12-15 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் a very very nice gentleman. give a huge round of applause. பாரு, நான் இங்க இருந்தா நீ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எத்தனை பேரு கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஐ ஹோப் நான் எனக்கு பெஸ்டா எடுத்துட்டேன். இப்போ வந்து அவர் இந்த சிங்கிங் பவுல டிஃப்ரெண்ட் சவுண்ட் கொடுப்பாரு. டைம் இருந்ததுனாக்கா திருப்பி அவங்களோட பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு யூ சார். நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். நீங்க எதுல கோஹோஸ்டா இருக்கீங்கன்னு பாருங்க. நான் மியூட் கட் பண்ணிடுறேன். டவுட் இருந்ததுன்னா என்ன, அந்த போன்ல வாங்க. அந்த போனை நான் லாக் ஆஃப் பண்ணிடுறேன். 2 போன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த போனை நான் லாக் ஆஃப் கொடுத்துறேன். டன். हरि ओम।